ஆனால் விசுவாச அறிக்கை என்பது மாத்திரமல்ல, என்னுடைய உணர்வுகளை நான் தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக வெளிப்படுத்துவது என்பது பாவம் அல்ல. தூரமாய் இருக்கிற நேரத்திலும் என்னுடைய உணர்வுகளை நான் கர்த்தரிடத்தில் தைரியமாக பகிர்ந்து கொள்ள முடியும். It is not only the confession of faith that you need to do it, but you should also show your emotions and feeling. Even when you feel that God is far away from you, it is important for you to show your emotions to God. அதனால நீங்க எந்த இடத்துல போனாலும் உங்களுடைய ஊர்களுக்கு போகும்போதும் உங்களுடைய ஃபீலிங்கை நீங்க கட்டுப்படுத்தாதீங்க. So wherever you go, even if you go back to your home country, do not hide ஒரு your இழப்பற்ற emotions. இடத்துக்கு போவீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நான் பரிசுத்தவான், நான் நலமாட்டேன் என்று இருக்காதீங்க. Even if you go back for any loss or for any funeral, don't say that I am a ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில வருகிற அந்த உணர்வுகள் ஒவ்வொன்றுமே ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிற காரியம், அது தவறான ஒரு காரியம் அல்ல. So whatever feeling that you receive, that is what God have created. It is not a sin. இந்த உணர்வுகள் மூலமாக நம்ம வெளிப்படுத்துகிற காரியம், அந்த பாசமான அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம அடக்கி வைப்பது தான் பாவமாக மாறும். It's only when we just hide all those emotions, then it will become a sin. But if you just express to show your relation, it is good.